கண்ணகி நகர் பத்தி எல்லாருமே தப்பா தான் பேசுவாங்க. அத நாங்க தான் மாத்தணும். பாசிட்டிவ் சைட கொண்டு வந்து ஒரு உதாரணமா இருக்கணும். கபடி நேஷனல் பிளேயர் கார்த்திகா சொன்ன வார்த்தைகள் இது. அவங்க சொன்ன வார்த்தைகள் இப்போ உண்மையாயிருக்கு. பல தடைகளை தாண்டி 9 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு ஏசியன் யூத் கேம்ஸ் அண்டர் 18 கபடி டீம்ல செலக்ட் ஆகி தங்க பதக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க வீராங்கனை கார்த்திகா. இல்ல, கண்ணகி நகர் கார்த்திகா. யார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். 17 வயசு மட்டும் இருக்கிற கார்த்திகா சென்னை கண்ணகி நகர்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தது வளர்ந்தது. இப்போ 12வது வகுப்பு படிக்கிறாங்க. வாழவே கஷ்டப்படுற குடும்பம். கார்த்திகாவோட அம்மா சரண்யா தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்றாரு. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக அம்மா சரண்யா வேலையை விட்டு இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. தினசரி சாப்பாடுக்கே கஷ்டப்படுற குடும்பம். அதனாலேயே வாழ்க்கையில நம்ம பெரிய அளவுல சாதிக்கணுங்கிற ஆர்வம் சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு இருந்திருக்கு. கார்த்திகாவோட தங்கச்சி காவ்யாவும் கபடி நேஷனல் பிளேயர் தான். 6th படிக்கும் போதுல இருந்து தான் கார்த்திகா கபடி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ப்ராப்பரான கிரவுண்ட் எதுவுமே இல்லாம கண்ணகி நகர்ல தான் அவங்களோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சது. ஊர்ல மத்த பொண்ணுங்க விளாண்டு வந்து கொண்டு வர டிராஃபியை பார்த்து தான் இவங்களுக்கும் ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. கண்ணகி நகர்ல ஆரம்பிச்ச இவங்க இப்போ பெஹ்ரைன்ல நேஷனல்ஸ் விளையாடுறாங்கன்னா அது கண்டிப்பா பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். இது வரைக்கும் 11 வாட்டி நேஷனல்ஸ் கேம் ஆடி இருக்காங்க. நடந்த கேம்ல எல்லாமே 6 நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதுலயும் 2 வாட்டி சில்வர் மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோல்ட் மெடல்ங்கிற ஒரு பெரிய எய்ம் அவங்களுக்கு வந்துச்சு. கார்த்திகாவுக்கு கபடி மேல இருக்கிற ஆர்வம் தெரிஞ்ச அப்பாவும் அம்மாவும் எந்த விதமான தடையும் சொல்லாம அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க முதல்ல எடுத்த ஸ்டெப் அவங்கள கொண்டு போய் கிளப்ல சேர்க்கறதுங்கிறது. அப்படி 6th கிளப்ல சேர்த்த அவங்கள 8 வருஷமா கோச் ராஜா சார் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. போன வருஷம் பீகார் கூட தமிழ்நாடு ஆடின மேட்ச்ல தான் கார்த்திகாவை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அங்க பீகாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய அன்ஃபேர் கேம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை தட்டி கேட்க போன கார்த்திகாவை இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே கொண்டாடினாங்க. ஒரு இன்டர்வியூல கூட அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒன் சைடடாவே அம்பையர் ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே தப்பா இருந்துச்சு. அதை தட்டி கேட்க போனப்ப கூட எல்லோ கார்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது. அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு தான் தமிழ்நாடு டீம் அங்க போயிருந்தாங்க. அதனாலேயே அன்ஃபேர் கேம்ல நம்ம தோத்தது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க கார்த்திகா. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்காக, தமிழ்நாடுக்காக, கண்ணகி நகருக்காக கோல்ட் மெடல் ஜெயிச்சு வந்தப்பதான் நம்ம கார்த்திகாவை பாக்குறோம். பெஹ்ரைன்ல நடந்த ஏசியன் கேம்ஸ்ல ஃபைனல் ஆடி இருக்காங்க. டீமுக்கு வைஸ் கேப்டனாவும் இருந்திருக்காங்க. கார்த்திகாவோட கைடன்ஸ் அந்த டீமுக்கு ரொம்பவே தேவையா இருந்துச்சு. அண்டர் 18ல கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே கண்ணகி நகருக்கு பெருமையை சேர்த்திருக்காங்க. அவங்க சென்னை வந்ததும் மக்கள் அவங்கள ரிசீவ் பண்ண விதம் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஊர் முழுக்க கொண்டாட்டமா இருந்துச்சு. கார்த்திகா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல எல்லாருமே அவங்கள கொண்டாடினாங்க. இவ்வளோ கேம்ஸ் ஆடினது பார்த்த மக்கள் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகவும் பொருத்தமான பேர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். களத்துல அவங்களோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு கார்த்திகா எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சிருக்காங்க. நேஷனல் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் கார்த்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? இந்த ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்ணகி நகரை ஒரு பிராண்டா கொண்டு வரணும். அதுதான் நான் எப்பவுமே யோசிச்ச விஷயம். அதுதான் என்னோட எய்மா இருந்திருக்கு. என்ன மாதிரி பேஷனேட்டா நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்காக கஷ்டப்பட்டது என்னோட கோச் ராஜா சார் தான். என்னை ஒவ்வொரு இடத்துலையும் மோட்டிவேட் பண்ணி, திட்ட வேண்டிய இடத்துல லேட்டா வந்ததுக்கு, பிராக்டிஸ் பண்ணாம இருந்ததுக்கு திட்டி எனக்கு தைரியத்தை கொடுத்தது என்னோட கோச் தான். இந்த எல்லா பெருமையுமே அவருக்கு தான் சேரும்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகா. அவங்களோட அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் என்னோட 2 பெண் குழந்தைகளையும் ஸ்போர்ட்ஸ்ல விடுறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க தைரியமா இருக்கணுங்கிறதுனால தான். அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்பவே தைரியமா இருப்பாங்க. முக்கியமா அவங்க பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு தடையா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாமே தாண்டி போக்குறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு சப்போர்ட்டா நான் எப்பவுமே கூடவே இருப்பேங்கிறது தான் அவங்களோட அம்மா சொன்ன விஷயம். இந்த வெற்றிக்கு அப்புறம் கார்த்திகாவோட கோச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கண்ணகி நகரை பத்தி எல்லாருமே தப்பாதான் பேசுறாங்க. அதை முதல்ல மாத்தணும். நாங்க இங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றோம். நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றோம். கண்ணகி நகர்னு சொன்னாலே எங்களுக்கு யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே மோசமா தான் பேசுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிரைம் பண்றவங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனா அது வெறும் 1% மட்டும்தான். மத்த எல்லாருமே உழைச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றவங்க. அவங்களுக்கு கிடைச்ச வேலை பண்ணி அவங்களோட குடும்பத்தை பாக்குறவங்க. நம்ம ஊருக்கு ஒரு பெருமை கொண்டு வரணும், மரியாதை கொண்டு வரணும்னா கார்த்திகா மாதிரி பசங்களாலதான் முடியும். கார்த்திகாவோட உழைப்பால இப்ப கண்ணகி நகரை எல்லாருமே பெருமையா பாக்குறாங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கேம் முடிச்சு சென்னை வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் கார்த்திகாவை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் சார் கிட்ட கார்த்திகா முன்னாடியே 2-3 விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. கபடி பிளேயர்ஸ்க்காக முக்கியமா ஒரு கிரவுண்ட், ஸ்டேடியம், அதே மாதிரி ஒரு ரூம் அது பண்ணி கொடுக்கறதாகவும் ஸ்டாலின் சார் ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா கார்த்திகா மாதிரி நிறைய பெண்கள் இன்னும் கண்ணகி நகர்ல இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியே வரணும். அதுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் கார்த்திகாவா இருக்கட்டும். மிஸ் வாவ் தமிழா டீம் சார்பா கார்த்திகாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.